சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணி நேரம் நேரலை மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதிலளித்து வருகிறோம். அதே போல் வெளிநாட்டில் வாழ்கிற மக்களுக்காக சிறப்பு நேரலைகளையும் நம்ம நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தால் நம்ம நேரலை என்பது அடிப்படையில் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை தான் நேரலையாக போட்டு வருகிறோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு 2 ஆண்டுகளாக அதிகமான இருமல் காரணமாக நேரடிகளை பார்க்கும்பொழுது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 10-12 தடவை இருமல் வருகிற காரணத்தினால், அப்போ அது இருமலோட நேரலை போட்டால் நல்லா இருக்காது என்பதற்காக பதிவு செய்துவிட்டு அந்த இருமலையெல்லாம் கட் பண்ணி தான் உங்களுக்கு போட வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய ரமலான் உரை கூட கடைசி ஒரு வாரம் நேரலையாக இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டோம். அப்போ அந்த இருமலின் காரணமாக இந்த வருஷத்தினுடைய உரை அந்த ரெக்கார்ட் பண்ணி விட்டு அதை மறுபடி போட்டு இருமலையெல்லாம் நீக்கி விட்டு செதுக்கி தான் நம்ம லைவ் மாதிரி போட்டு வர்றோம். அப்போ இது சம்பந்தமாக நம்ம எல்லா விதமான 2 வருடங்களாக இந்த இருமலுக்காக பலவிதமான வைத்தியங்களையும் பார்த்தா கூட அதனுடைய காரணத்தை கண்டுபிடிக்க முடியலை. மருத்துவர்களால் பலவிதமான மருத்துவத்தை சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு ஓரிரு நாட்கள் நிற்கிற மாதிரி தெரிகிறது, பழையபடி அந்த இருமல் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் தெரியலை. அதிகபட்சமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு சில வாரங்கள் வாய்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்கள், வாய்ஸுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, அது கூட காரணமாக இருக்கும் என்று சில அனுபவமான மருத்துவர்கள் கருத்து சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால், இந்த சில வாரங்களுக்கு இந்த நேரலையை ஜும்மா வழக்கம் போல் நடக்காது, சின்ன டைம் தானே. அது மாதிரி சில இந்த யூடியூபர்கள் கேட்குற சின்ன சின்ன இன்டர்வியூகளுக்கு பிரச்சனை இல்லை. மணிக்கணக்கில் உள்ள விஷயங்களாக இருந்தால் அதை கொஞ்ச நாளைக்கு ஓய்வு கொடுங்க, சில வாரங்களுக்கு ஓய்வு கொடுங்கள் என்று மருத்துவர்கள் கேட்டுக்கொள்கிறாங்க. ஏன்னா அதனுடைய மருந்து கண்டுபிடிக்க முடியாது என்னன்னு தெரியாத காரணத்தினால இந்த ஓய்வுனால் கூட அது சரியாக வரும் என்று சொன்ன அடிப்படையில் சில வாரங்களுக்கு ஒரு 3-4 வாரங்களுக்கு இந்த நேரலை இருக்காது. அதே நேரத்தில் இதை ஒரு பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த காலத்தில் நம்ம ஆற்றிய உரைகள், கேள்வி பதில்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படாத வகையில் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக புதுக்கோட்டை இஸ்லாம் இனிய எளிய மார்க்கம் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ள என்ன இருக்குது, என்ன கேள்வி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதை போய் யாரும் தேடி பார்க்கவும் மாட்டாங்க. இப்படி பல ஊர்களில் நம்ம இனிய மார்க்கம் நடத்தியிருக்கிறோம், பல ஊர்களில் எளிய மார்க்கம் நடத்தியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேள்வியாக தனித்தனியாக கட் பண்ணி போட்டோம் என்று சொன்னால் அது மக்களுக்கு பயந்துருவாங்க. இந்த ஒரு மணி நேரத்து வீடியோவில் ஒரு 10-5 கேள்வி இருக்கும். 5 கேள்விகளை பிரித்து நம்ம போட்டோம் என்று சொன்னால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது பார்ப்பாங்க. 2 மணி நேரம் 4 மணி நேரம் இஸ்லாம் எளிய மார்க்கம் வீடியோன்ற ஒரு தலைப்பில் போட்டு விட்டால் அதை யார் பார்ப்பா? அதில் என்ன இருக்குன்னு உள்ளடக்கம் தெரிஞ்சால் தானே பார்ப்பாங்க. அப்போ உள்ளடக்கம் என்னன்னு தெரியாத வகையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். 1. 2வதாக இந்த தொடர் உரைகள் இருக்கு இல்லையா, இந்த தொடர் உரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சில தொடர் உரைகள் தான் தலைப்பு வாரியாக இருக்கும். பாய்க்குள்ள தொடர் உரைகள் எல்லாம் அதில் தலைப்பு வாரியாக இருக்காது. இப்போ உணவு, ஜக்காத்து இந்த 2ஐயும் தலைப்பு வாரியாக பிரித்து போட்டுட்டோம். மீதி உள்ள உரைகள் எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் அவைகள் தலைப்பு வாரியாக இருக்காது. இப்போ 10 நபித்தோழர்கள் வரலாறுன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு நபித்தோழர் வரலாறையும் பிரித்து நம்ம போட்டோம்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அபூபக்கர் வரலாறை பிரித்து போட்டோம், உமர் வரலாறை பிரித்து போட்டோம், உஸ்மான் வரலாறையும் பிரித்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மற்ற சஹாபாக்களுடைய வரலாறையும் பிரித்து போட்டோம். அலி அவர்களுடைய வரலாறு மாத்திரம் அதை முழுமையாக பிரித்து போட வேண்டி இருக்கிறது தலைப்பு வாரியாக. அது மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குரான் வசனங்கள்னால் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதை என்ன வசனத்தை பற்றியுள்ளது, ஒவ்வொரு வசனத்துடைய விளக்கத்தையும் வெட்டி போட்டோம் என்று சொன்னால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது, அந்த செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது.
அதை வந்து வேறு ஆளுக்கு செய்வதை விட நான் தான் செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் அதில் சில கரெக்ஷன், திருத்தங்கள், சில டங் ஸ்லிப்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி சீர்படுத்துகிறதா இருந்தால் நானே உட்காந்து எடிட் பண்ணால் தான் அது சரியாக வரும் என்று இருக்கும்போது நேரம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இவர்கள் சில நாட்கள் வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கருத்தில் கொண்டு, அதாவது மூடலாக இருக்கக்கூடிய தலைப்புகளில் உள்ளதை எல்லாம் பிரித்து தனித்தனி தேவையான தலைப்புகளாக கட் பண்ணி போடணும் என்ற முடிவு எடுத்து கடந்த சில நாட்களாகவே நம்முடைய யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அது மாதிரி நான் கட் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, தினசரி ஒரு 10 ஆர்டிக்கல், பழைய ஆர்டிக்கல் தான், ஆனால் பழைய ஆர்டிக்கலாக இருந்தாலும் அதில் பெரும்பாலானது உங்களுக்கு கட் பண்ணி போடப்படாத விஷயங்களாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நேராக கேட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்குமே தவிர அது ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாமல், பிரித்து பண்ணாமல் இருக்கிறதுனால அது பெருசாக பயனடையலை மக்களுக்கு. அதனால் நீங்கள் தினசரி நம்முடைய ஃபேஸ்புக்கு, யூடியூப்புக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 10 ஆர்டிக்கல் நம்ம போடுவோம். அது வீடியோ வடிவில் 10 தலைப்பில் உட்காந்து கட் பண்ணி அதை போட்டுருவோம். அதில் 1-2 நீங்கள் ஏற்கனவே கேட்டதாக இருந்தாலும் அதிகமானவை வந்து உங்களுக்கு பிரித்து தரப்படாத விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால் இந்த நேரலை கேள்வி பதில் இல்லைன்ற நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதை விட வந்து 7 நாளைக்கு 70 கேள்வி உங்களுக்கு வந்துடும். அதை தினசரி 10 கேள்வி ஒரு இலக்கு வைத்திருக்கிறேன். அப்போ தினசரி 10 வீடியோக்களை கேட்டு அதை தலைப்போரையாக கட் பண்ணி அதை வந்து சவுண்டு கம்மியாக இருந்தால் சவுண்டை ஏற்றி, குவாலிட்டி கம்மியாக இருந்தால் குவாலிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த மாதிரி செய்கிற வேலைகள்லாம் செஞ்சு தினசரி 10, குறைஞ்சது தினசரி 10, அதிகம் போட்டாலும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அது வந்து நேற்றிலிருந்து நான் போட ஆரம்பித்திருக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை பார்ப்பீங்க. அதனால் அது நேரலை இல்லைங்கிற ஒரு குறையை நீக்கும் விதமாக அதுலேயும் உங்களுக்கு பல கேள்வி பதில்கள் வரும், உரைகள் வரும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் வர இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் இது ஒரு இந்த இருமல் சரியாகிற வரைக்கும் அந்த நேரத்தில் இது பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்முடைய யூடியூப்லேயும் நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய வெப்சைட்டுகள்லையும் அதுலேயும் ஏற்றிடுவோம். 3லையுமே என்ன செஞ்சுருந்த ஆர்டிக்கல் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு என்று கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.